அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திலே என்ன சவாபை கொடுக்கிறான் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அலியும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், 30 தராவீஹுக்கு பிறகும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 30 நிஅமத்துக்களை இந்த சமூகத்திற்கு செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மருமகனார் என்றைக்கு பேசினாலும் 1000 அர்த்தங்களோடு பேசுவார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு முதல் தராவீகை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் மலக்குகளை அழைப்பானாம், அழைத்து சொல்லுவானாம், யார் என்னுடைய தராவீகை எனக்கு இபாதத் செய்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுங்கள், ஆண்டு பிறந்த பாலகனை போட்டு மாற்றி விடுங்கள். இரண்டாவது தராவீகை முடிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய தினத்திலே மலக்குகளிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இவனுடைய பெற்றோர்களின் பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். இவனுக்காக பாடுபட்டு வளர்த்து உருவாக்கிய பெற்றோர்களினுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தவான்களாக மாற்றி விடுங்கள். மூன்றாவது தராவீகை முடிக்கிற பொழுது அல்லாஹ் மலக்குகளிடத்திலே சொல்லுவான், இவனுடைய வாழ்க்கையை மனமாக்குங்கள், இவன் எதை செய்தாலும் நல்லதை செய்கிற வாய்ப்பை கொடுத்து விடுங்கள். நான்காவது தராவீகை முடிக்கிற பொழுது அல்லாஹு அக்பர் 4 வேதங்களையும் ஓதிய சவாபை கொடுத்து விடுங்கள். 4 வேதம் ஓதிய சவாபை கொடுத்து விடுங்கள். 5வது தராவீகை முடிக்கிற பொழுது அல்லாஹ் மலக்குகளை அழைத்து சொல்லுவான், 3 பள்ளிகள் இறைவனுக்கு பிடித்தமான பள்ளிகள், 3லேயும் தொழுத சவாபை கொடுத்து விடுங்கள். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி. மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுதா 1,00,000 மடங்கு நன்மை, மஸ்ஜிதுல் அக்ஸாவுல தொழுதா 50,000 மடங்கு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிற பள்ளியிலே தொழுதால் 50,000 மடங்கு நன்மை. அப்ப அன்புக்குரியவர்களே, அந்த 5வது தராவீஹுக்கு கிடைக்கிற பாக்கியம் ஒரு ரக்காத்துக்கு 2,00,000 மடங்கு நன்மை. 6வது தராவீகை முடிக்கிற பொழுது நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குகளிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், காபத்துல்லாவை தவாஃப் செய்த நன்மையை கொடுத்து விடுங்கள். ஒரு தவாஃப் ஒருத்தர் காபாவுல செஞ்சாருன்னா அதுக்கு எவ்வளவு நன்மை? 60 ரஹ்மத்துக்களை கொண்டு வந்து கொட்டுகிறதே அன்புக்குரியவர்களே. ஒரு ரஹ்மத்து தான் உலகம் முழுக்க செல்கிறது, 60 ரஹ்மத்துக்களை மொத்தமாக தருகிற அந்த தவாஃபினுடைய நன்மையை கொடுத்து விடுங்கள். 7வது தவாஃபை முடிக்கிற பொழுது ஹஜர்கள், மதர்கள், கிராமம், நகரம், இன்னொரு விளக்கமும் சொல்லுவார்கள், கற்கள், முற்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் இவனுக்காக பாவம் மன்னிப்பு தேடுகிறது. 8வது தராவீகை முடிக்கிற பொழுது நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த தவாபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், மலக்குகளே இவருக்கு கொடுத்து விடுங்கள். 9வது தராவீகை முடிக்கிற பொழுது நபியுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த தவாபை கொடுத்து விடுங்கள். 10வது தராவீகை முடிக்கிற பொழுது கைருத் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகம் மறு உலகத்திலே எவ்வளவு நலவுகள் இருக்கிறதோ அது முழுவதையும் என் அடியானுக்கு கொடுத்து விடுங்கள். 11வது தராவீகை முடிக்கிற பொழுது இவனுடைய இறுதி நேரம் கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடுங்கள். இவன் இஸ்லாத்தோடு ஈமானோடு மௌத்தாகிற பாக்கியத்தை கொடுத்து விடுங்கள். 12வது தராவீகை முடிக்கிற பொழுது கல் கமர் லைலத்துல் பத்ர், நாளை மறுமையிலே வருகிற பொழுது சந்திர பிரகாசத்தோடு இவன் வருகிற பாக்கியத்தை ஏற்படுத்துங்கள். 13வது தராவீகை முடிக்கிற பொழுது ஆமினம் மின் குல்லி சூ, எந்த தீமையும் இவனுக்கு ஆண்டாமல் மலக்குகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 14வது தராவீகை முடிக்கிற பொழுது யுஹாசிபுஹு ஹிசாபன் யஸீரா, இவனுடைய கேள்வி கணக்கை லேசாக்கி விடுங்கள். 15வது தராவீகை முடிக்கிற பொழுது அமலத்துல் அர்ஷ், அரிசி சுமக்கிற 8 மலக்குகளே வாருங்கள், எனக்காக 15 நாட்கள் இவன் தராவீகை முடித்திருக்கிறான், நோன்பை பிடித்திருக்கிறான், நீங்களே சாட்சியாக இருங்கள். இவன் தொழுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 16வது தராவீகை முடிக்கிற பொழுது பராஅத்து மினன் நார், நரகத்தில் இருந்து விடுதலையை இவனுக்கு எழுதிவிடுங்கள். 17வது தராவீகை முடிக்கிற பொழுது அன்பியாக்களுக்கு அல்லாஹ்வினுடைய அன்பியாக்களுக்கு கொடுக்கிற சவாபை கொடுத்து விடுங்கள். அல்லாஹு அக்பர். 18வது தராவீகை முடிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ரலியல்லாஹு அன்க வரது, ரலியல்லாஹு அன்க அன் வாலிதை, உன்னையும் அல்லாஹ் நான் பொருந்திக் கொண்டேன், உன் பெற்றோர்களையும் நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். 19வது தராவீகை முடிக்கிற பொழுது இவருக்கு சொர்க்கத்தை அலங்கரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். 20வது தராவீகை முடிக்கிற பொழுது சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், உலகத்தில் இருக்கிற நல்லோர்களுக்கு என்ன சவாபோ அது முழுவதையும் கொடுத்து விடுங்கள். 21வது தராவீகை முடிக்கிற பொழுது இவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுங்கள். 22வது தராவீகை முடிக்கிற பொழுது ஆமினம் குல்லி கம்மின் முகம், இவனுடைய கவலையை நீங்கள் போக்கி விடுங்கள், இவனுடைய கஷ்டத்தை போக்கி விடுங்கள். 23வது தராவீகை முடிக்கிற பொழுது புனியதஹு மதீனா, இவனுக்காக ஒரு நகரத்தை சொர்க்கத்தில் உருவாக்குங்கள். 24வது தராவீகை முடிக்கிற பொழுது தாவத்தை முஸ்தஜாபா, இனிமேல் இவர் கேட்கிற எல்லா துஆக்களையும் கபூல் செய்து விடுங்கள், அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். 25வது தராவீகை முடிக்கிற பொழுது அதாபுல் கபரில் இருந்து இவருக்கு பாதுகாப்பை கொடுங்கள். 26வது தராவீகை முடிக்கிற பொழுது 40 ஆண்டுகள்
இபாதத்தை செய்த நன்மையை இவருக்கு கொடுத்து விடுங்கள். 27வது தராவீகை முடிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே சொல்லுவான், சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் சிராத்துல் முஸ்தகீமை கடக்க வேண்டும், மின்னல் வேகத்திலே கடக்கிற வாக்கியத்தை கொடுத்து விடுங்கள். 28வது தராவீகை முடிக்கிற பொழுது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தரஜாவை இவனுக்கு கொடுத்து விடுங்கள். 29வது தராவீகை முடிக்கிற பொழுது ஹஜ் மக்பூலான ஹஜ்ஜினுடைய நன்மையை கொடுத்து விடுங்கள். 30வது தராவீகை கிடைக்கப்பட்டு முடிக்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், உலகாஞ்சிலம் அடைந்து முதல் வானத்திலே இறங்கி சொல்லுவான், சல்சபிலியை தண்ணீரை குடித்துக்குள், அவுலுல் கௌசரின் தண்ணீரை குடித்துக்குள். சொல்லுவான் அல்லாஹ், எனக்காக வேண்டியே நீ நோன்பு வைத்தாய், எனக்காக வேண்டியே தொழுதாய், பகல் முழுக்க நோன்பு, இரவு நின்று வணங்கினால் அந்த அவுதி அந்த அவுதி, நான் தான் உன்னுடைய எஜமான், நீ என்னுடைய அடிமை, நீ என்னுடைய அடிமை, அதனால் நானே உனக்கு கூலியாகி விடுகிறேன், உனக்கு நானே கூலியாகி விடுகிறேன். நீ என்ன வேண்டுமோ கேள், கொடுக்கப்படுவாய். உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தருகிறேன். அல்லாஹு அக்பர். இவ்வளவு ஆற்றல் நிறைந்த, இவ்வளவு சவாபை கொண்டு வந்து கொட்டுகிற இந்த தராவீகின் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்?